அஜித் நடித்த விவேகம் படத்தோட சர்வைவா பாடலும் தலை விடுதலை பாடலும் இணையதளங்களில் எகிற வச்சிட்ருக்கு. இப்போது அஜித் ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னா, அடுத்ததாக அஜித்தோட விவேகம் படத்தில் இடம் பிடிச்ச பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 3rd சாங் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் ஃபேன்ஸ்க்கு அடுத்த சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அடுத்து அவங்க இணையதளங்களை கலக்க வந்துட்டுருக்காங்க. முதல் 2 பாட்டு மாதிரி இல்லாமல் இந்த 3வது பாடல் கர்நாடிக் பாடலாக இருக்கும் அப்படின்னும், இந்த பாட்டு ரசிகர்களுக்கு வித்தியாசமான ரசனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனிருத்தா. அது மட்டும் இல்லாமல் சர்வைவா பாட்டுக்கு தலை விடுதலை பாட்டுக்கும் இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 2 பாட்டையுமே வெற்றி பெற செய்த அஜித் ரசிகர்களுக்கு என்னோட நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அனிருத்தா. தலை விவேகம் டீசரில் நிறைய காட்டுக்குள்ளே போய் புஷ்அப்ஸ்லாம் எடுத்திருப்பாரு, நிறையா ஹெவியான ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு, இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்டாக நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது தலைக்கு ஒரு செம்மையான ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 3rd பாடல் கர்நாடிக் பாடல்னு அனிருத்தே சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி 3rd சாங் கர்நாடிக் மியூசிக்காக இருக்கும்? கர்நாடிக் மியூசிக் இருக்கணும்னா அந்த சூழல் ஒரு அன்பான குடும்ப சூழல் இருக்கணும், அழகான காதல் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஒரு கனிவு இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது தான் கர்நாடிக் மியூசிக்கை ஒரு படத்தில் கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம அஜித் என்ன பண்ணார், நம்ம தலை அப்படியே புஷ்அப்ஸ்லாம் எடுத்து அப்படியே செம்மையாக கெத்தா லுக் கொடுத்துருந்தாரு டீசரில். ஸோ இந்த நியூஸை கேட்டவுடனே நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பாட்டு அஜித் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது தன்னோட ஃபேமிலியை பற்றி ஒரு வேளை ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்கும்போது, ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கொடுக்கும்போது, தன்னோட ஃபேமிலி ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒருவேளை இந்த பாட்டு வருமோ அப்படின்னு யோசிக்க வச்சுருக்கு. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான சினிமா நியூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.